Hi friends, praise the Lord. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு பரலோக ராஜ்யம் நல்ல விதையை விதைக்கும் மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்கிற ஒரு ஓமையை சொல்கிறார். இந்த ஓமைக்குள் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களையை விதைத்து விட்டு போகிறான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட பொழுது களைகளும் காணப்பட்டது. வேலைக்காரர் எஜமானிடம் களைகள் எப்படி உண்டானது, அதை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்கிறார்கள். எஜமான் சொல்லும் பதிலை சற்றே நன்றாய் கவனியுங்கள். சத்துரு அதை செய்தான். களைகளை பிடுங்க வேண்டாம். களைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் என்கிறார். சத்துருவின் திட்டம் கோதுமைக்குள் களைகளை விதைப்பது மட்டும் அல்ல, கதிர்விட்ட கோதுமைகளை நம் கைகளை கொண்டே வேரோடு பிடுங்குவதுதான் அவனுடைய பிரதான திட்டம். அதற்காக தான் அவன் களைகளையே விதைத்தான். அதை செய்ய பார்த்த வேலைக்காரர்களை எஜமான் தடுத்து நிறுத்துகிறதை கவனியுங்கள். அதே போல் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நம்மை கொண்டுதான் தேவனுடைய குமாரனை மறுதலித்து மறுபடியும் சிலுவையில் அறியவும் அவமானப்படுத்தவும் முயற்சிப்பான். பிசாசின் தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் துணையை கொண்டு அவன் தந்திரங்களை நன்கு ஆராய்ந்து செயல்படுவோம். காலம் வரும், நாம் அல்ல, களைகளை பிடுங்கி சுட்டரிக்க தேவன் அறுக்கிறவர்களை அனுப்புவார். கோதுமையையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார். அதுவரைக்கும் பொறுமையோடு கூட ஜாக்கிரதையா இருப்போம். Thank you. God bless you.